இன்றைய திரை இசை சூழலில் ஒரு திறமையான பாடகி 10 ஆண்டுகள் நிலைப்பதென்பதே பெரும் பாடு. அடுத்தடுத்து வருகின்ற எண்ணற்ற புதிய குரல்களால் எந்த ஒரு குரலும் மக்களின் மனங்களில் நிரந்தரமாக தங்க மறுக்கின்றன. பாடகிகள் திறமையாக பாடினாலும் கூட அவர்கள் திறமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கு தகுந்த பாடல்களும் அமைவதில்லை. ஆனால் தான் பாடிய 50 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பரபரப்பான பாடகியாக இயங்கியவர் எஸ் ஜானகி. தென்னிந்திய மொழிகள் மட்டுமன்றி இந்தி, ஒரியா என ஒட்டுமொத்த இந்தியாவையே தன் குரலால் வசியம் செய்த மாய குரலுக்கு சொந்தக்காரரான எஸ் ஜானகியின் இசை வாழ்க்கையை பற்றி பேசுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் பள்ளப்பட்லா எனும் குக்கிராமத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் எஸ் ஜானகி. முறையாக சங்கீதம் கற்காதவர்கள் என்றாலும் கூட அவருடைய தாய், தந்தை இருவரும் அற்புதமாக பாடக்கூடியவர்கள். சிறு வயதில் இருந்தே பாடும் திறன் எஸ் ஜானகியின் ரத்தத்தில் ஊறிவிட்டது. முறையாக சங்கீதம் கற்றவர்களை விட நன்றாகவே பாடக்கூடிய ஜானகி 10 பருவத்திலேயே குண்டூர் பகுதிகளில் பிரபலமான பாடகியாக ஜொலிக்க ஆரம்பித்தார். 50களின் மத்தியில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒப்பந்த பாடகியாக தன் திரை இசை பயணத்தை தொடங்கினார் ஜானகி. ஏவிஎம் தயாரிக்கின்ற எல்லா படங்களிலும் அவர் பாட வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தம். அப்படி மற்ற மொழிகளிலும் பாடிக்கொண்டிருந்த ஜானகியின் முதல் தமிழ் பாடல் மகதள நாட்டு மேரி படத்தில் இடம்பெற்ற கண்ணுக்கு நேரே மின்னிடும் தாரை பாடல். பி ஸ்ரீனிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடினார் எஸ் ஜானகி. அதன் பிறகு ஜானகியை மக்கள் மத்தியில் பிரபலமடைய செய்த பாடல் தெய்வ பலம் படத்தில் இடம்பெற்ற மலரோடு விளையாடும் தென்றலே பாடல். 50களில் ஒரு சில தமிழ் படங்களில் பாடிக்கொண்டிருந்த ஜானகி 60களின் மத்தியில் தான் புகழ் வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கினார். கொஞ்சும் சலங்கை படத்தில் இடம்பெற்ற சிங்கார வேலனே தேவா எனும் பாடல் மூலம் ஜானகியின் மேல் புகழ் வெளிச்சம் பரவ தொடங்கியது. இசையமைப்பாளர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு இந்த பாடலை உருவாக்கியது. அதனை சரியான முறையில் பாடக்கூடிய பாடகி அமையவே இல்லை. அதன் பிறகு பாடகி பி லீலாதான் ஜானகியின் பெயரை பரிந்துரைத்தார். ஜானகி பாடிய அந்த பாடல் அவரை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் சென்றது. 60களின் இறுதி மற்றும் 70களின் தொடக்கத்தில் பி சுசீலாவுக்கு அடுத்தபடியாக பெரும்பாலான இசையமைப்பாளர்கள் விரும்பக்கூடிய பாடகியாக வளர்ந்த ஜானகியின் இசை வாழ்வு உச்சம் பெற தொடங்கியது இளையராஜாவின் வருகைக்கு பிறகுதான். இசையமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷின் படங்களில் ஜானகி பாடிக்கொண்டிருந்த போது இளையராஜா அங்கு உதவியாளராக வேலை செய்தார். அங்கிருந்தே ஜானகியின் அபார திறமை மீது இளையராஜாவுக்கு பெரும் நம்பிக்கை இருந்தது. தனக்கு முதல் பட வாய்ப்பு கிடைத்தால் அதில் நிச்சயம் ஜானகியை தான் பாட வைக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தார் இளையராஜா. அதன் பிறகு இளையராஜாவின் முதல் படமான அன்னக்கிடியில் 3 வித்தியாசமான பாடல்களை பாடும் வாய்ப்பை பெற்றார் எஸ் ஜானகி. அன்னக்கிடி உன்னை தேடுதே, மச்சான பாத்தீங்களா, சுத்தச்சம்பா, பச்சரிசி என 3 பாடல்களுமே 3 விதமான மனநிலையை பிரதிபலிக்கின்ற பாடல்கள். தான் காதலித்த காதலனின் திருமண வேலைகளை காதலியே விருப்பமுடன் செய்கையில் பாடப்படுவதாக உருவாக்கப்பட்ட சுத்தச்சம்பா பச்சரிசி பாடல் முழுவதிலும் உற்சாகம் கரை உரண்டு ஓடுகிற வண்ணம் பாடினார் எஸ் ஜானகி. தொடர்ந்து இளையராஜாவின் இசையில் பாடிக்கொண்டிருந்த எஸ் ஜானகிக்கு 16 வயதினிலே படத்தில் இடம்பெற்ற செந்தூரப்பூவே பாடல் முதல் தேசிய விருதை வாங்கி கொடுத்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு தென்னிந்திய பாடகிக்கு பாடலுக்கான தேசிய விருது கிடைப்பது மிக அரிது. ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஒலித்த செந்தூரப்பூவே பாடலின் வெகுஜன வெற்றியும் அதனை ஜானகி பாடியிருந்த விதமும் அவருக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்று தந்தது. 70களின் இறுதியில் இளையராஜாவின் வருகைக்கு பிறகு ஓர் இளம் பெண்ணின் ஆசைகளை, ஆவல்களை, குமுறல்களை, குதூகலத்தை, தாபத்தை தன்னுடைய குரலால் ஜானகி பிரதிபலித்த அளவுக்கு வேறு எந்த பாடகியும் பிரதிபலிக்கவில்லை. 16 வயதினிலை படத்தை தொடர்ந்து கவிக்குயில் படத்தில் இடம்பெற்ற குயிலே கவிக்குயிலே யார் வரவை தேடுகிறாய் பாடலில் ஸ்ரீதேவி எனும் 10 பருவ நாயகிக்கு ஜானகியின் குரல் அச்சு அசலாக பொருந்தி போனது. பஞ்சு அருணாச்சலம், கங்கை அமரன் என கண்ணதாசன், வாலிக்கு பிறகு ஜொலிக்க ஆரம்பித்த கவிஞர்களின் வரிகளுக்கு தன்னுடைய குரலால் உயிர் கொடுத்தார் எஸ் ஜானகி. தாயன்பை விவரிக்கின்ற பாடல்களை பாடுவதில் ஜானகிக்கு நிகர் அவர் மட்டுமே. உதிரிப்பூக்கள் படத்தில் இடம்பெற்ற அழகிய கண்ணே உறவுகள் நீயே பாடலை அவர் பாடிய விதமும்
குரலில் அவர் காட்டிய மெல்லிய குதூகலமும் ரசிக்கத்தக்கது. அதே உணர்வில் நீங்கள் கேட்டவை படத்தில் இடம்பெற்ற பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பாடலிலும் மகிழ்ச்சி கலந்த மென் சோகத்தை தன் குரலில் காட்டினார் எஸ் ஜானகி. ஆதரவற்ற அன்னைக்கு பெரும் சொத்து அவள் ஈன்றெடுத்த இரு உயிர்கள். அந்த அன்னையின் எதிர்கால கனவுகளை, நம்பிக்கையை குரலில் உணர்த்திய விதத்தில் அந்த இரு பாடல்களிலுமே ஜானகி முத்திரை பதித்திருந்தார். பதின்பருவ பெண், தாய் என இருவேறு படிநிலைகளில் பாடி தன் குரலால் வித்தியாசம் காட்டிய ஜானகி 3-4 வயது குழந்தை போலவும் பாடக்கூடியவர். இயல்பாகவே ஜானகிக்கு குழந்தைகள் என்றால் இஷ்டம். குழந்தைகளுடன் பேசி விளையாடுகின்ற தருணங்களில் அவர்களைப் போலவே பேசவும் செய்வார். அப்படி பேசி விளையாடுகையில் குழந்தைகள் அவரிடம் சுலபமாக ஒட்டிக்கொள்வர். குழந்தைகளிடம் எந்த குரலில் பேசி கொஞ்சுகிறாரோ அதே குரலில் குழந்தைகளுக்கு பாடுவது ஜானகிக்கு சுலபமாக வரக்கூடிய ஒன்று. கங்கை அமரன் இசையில் மௌன கீதங்கள் படத்தில் இடம்பெற்ற டாடி டாடி ஓமை டாடி பாடலில் சிறுவன் சுரேஷுக்கு பாடியவர் எஸ் ஜானகி. குழந்தை குரலில் மிமிக் செய்து பாடுவது மட்டுமன்றி குழந்தைகளின் சின்ன சின்ன சினுங்கல்களையும் தன்னுடைய குரலில் அப்படியே பிரதிபலித்தார் ஜானகி. குழந்தைகளுக்கு மட்டுமன்றி இன்று நீ நாளை நான் படத்தில் இடம்பெற்ற பொன்வானம் பன்னீர் தூவுது பாடல் முழுமைக்கும் அந்த உணர்வுகளை முழுமையாக உலவ விட்டார் ஜானகி. வரிகளுக்கு ஏற்ப பாடலை பாடுவதோடு இடையில் சின்ன சின்ன சங்கதிகளை தன் பாணியில் பாடி கேட்கும் ரசிகர்களை சொக்க வைத்தார் எஸ் ஜானகி. இதே பாணியில் நேத்து ராத்திரி எம்மா பாடலிலும் ஜானகியின் குரல் தனித்து விளையாடியது. 80கள் முழுவதிலுமே இளையராஜாவின் இசையில் பாடல்களை பாடியவர் எஸ் ஜானகி. இயக்குனர் ஒரு பாடலுக்கான சூழ்நிலையை கூறிய பின் இளையராஜா அதற்கேற்ற மெட்டை உருவாக்குவார். மெட்டை உருவாக்கிய பிறகு அதற்கு தகுந்த இசை துணுக்குகளுக்கான நோட்ஸுகளை எழுதுவார். இதற்கிடையில் அந்த பாடலை பாடுவது ஜானகி என முடிவு செய்த பிறகே பாடலுக்கான அடுத்த வேலைகளை செய்வார் இளையராஜா. அதாவது ஒரு மெட்டு வந்து விழுந்த அடுத்த நொடி இளையராஜாவின் மனதில் உதிக்கின்ற பெயர் ஜானகியாகத்தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஜானகியின் குரல் இளையராஜாவின் இசை மனதை ஆக்கிரமித்திருந்தது. ஒரு பெண்ணுடைய காதல் உணர்வை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அதன் பல்வேறு படிநிலைகளை ஜானகியும் இளையராஜாவும் சேர்ந்தே ரசிகர்களுக்கு வழங்கியுள்ளனர். மௌனராகம் படத்தில் இடம்பெற்ற சின்ன சின்ன வண்ணக்குயில் பாடலில் திருமணமான ஒரு பெண் தன்னுடைய நாயகனை பற்றி பாடுகின்ற மனதின் குதூகலத்தை குரலில் வெளிக்கொண்டு வந்தார் எஸ் ஜானகி. இது ஒரு பக்கமெனில், கோபுர வாசலிலே படத்தில் இடம்பெற்ற தாலாட்டும் பூங்காற்று நானல்லவா பாடலில் பிரிவுற்ற ஒரு பெண்ணின் மெல்லிய மனத்துயரை தன்னுடைய குரலின் மூலம் வெளிக்கொண்டு வந்தார் ஜானகி. குறிப்பாக தாலாட்டும் பூங்காற்று பாடல் நள்ளிரவு நேரங்களில் பலருக்கு அருவருக்கும். வேதனையுற்ற பல மனங்களின் துயரங்களை பிரதிபலிப்பதும் ஜானகியின் குரல்தான். அந்த துயருக்கு ஆறுதலாக அமைவதும் ஜானகியின் குரல்தான். ஒரு காலகட்டத்தில் ஒரே இரவில் 5 பாடல்களை இளையராஜாவின் இசையில் பாடினார் எஸ் ஜானகி. 5 பாடல்களின் பதிவுகளும் அடுத்தடுத்து நடக்க அவை அனைத்தையும் சுலபமாக பாடி முடிக்கக்கூடிய குரல் வல்லமையை பெற்றிருந்தார் ஜானகி. 1991 ஆண்டு தீபாவளி நாளன்று கமலஹாசனின் குணாவும் ரஜினிகாந்தின் தளபதியும் வெளியாகின. தளபதியில் தாய் பாசத்தை பறைசாற்றுகின்ற சின்ன தாயவள் பாடலை பாடிய ஜானகி, குணா படத்தில் காதலின் தவிப்பை கூறுகின்ற கண்மணி அன்போடு காதலன் பாடலை பாடினார். இரு வெவ்வேறு சூழ்நிலை, வெவ்வேறு உணர்வுகள் என்றாலும் கூட அந்த இரு உணர்வுகளையும் சரிசமமாக ரசிகர்களுக்கு கடத்தினார் எஸ் ஜானகி. அதற்கடுத்த ஆண்டில் வெளியான தேவர் மகன் படத்தில் இடம்பெற்ற இஞ்சி இடுப்பழகா பாடலுக்காக தமிழில் மீண்டும் ஒரு தேசிய விருதை பெற்றார் எஸ் ஜானகி. கமலஹாசனுடன் இணைந்து அவர் பாடிய அந்த பாடல் மீண்டும் ஒரு முறை அவருக்கு தேசிய அளவிலான புகழையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுத்தது. சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் மாறுகோ மாறுகோ என கமலஹாசனுடன் இணைந்து சில டூயட் பாடல்களை பாடிய எஸ் ஜானகி மன்னன் படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து பாடிய ஒரே டூயட் பாடல் மன்னன் படத்தில் இடம்பெற்ற அடிக்குது குளிரு பாடல். ரஜினிகாந்தின் குரல் ஆங்காங்கே ஒலிக்கின்ற இந்த பாடல் முழுமைக்கும் ஜானகியின் கட்டுக்குள் தான் இருக்கும்.
அந்த அளவுக்கு பாடல் முழுமைக்கும் தன் குரல் ஆளுமையை வெளிப்படுத்தினார் எஸ் ஜானகி. பாடகர்களில் எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் ஜானகி இணைந்து பாடிய டூயட் பாடல்கள் ஏராளம். இந்த கூட்டணி ஏஆர் ரகுமானின் இசையிலும் தொடர்ந்தது. ஜென்டில்மேன் படத்தில் இடம்பெற்ற ஒட்டகத்த கட்டிக்கு மற்றும் காதலன் படத்தில் இடம்பெற்ற கோழிக்குஞ்சு தேடி வந்த கோபாலா என 2 பாடல்களிலுமே ரகுமானுடைய நவீன இசையில் எஸ்பிபியுடன் இணைந்து ஜானகியின் குரலும் தனித்து விளையாடியது. தொடர்ந்து உயிரே படத்தில் இடம்பெற்ற நெஞ்சினிலே நெஞ்சினிலே மற்றும் சங்கமம் படத்தில் இடம்பெற்ற மார்கழி திங்கள் அல்லவா என ஜானகிக்கென்றே பிரத்யேகமான சில பாடல்களை உருவாக்கினார் ஏஆர் ரகுமான். குறிப்பாக மார்கழி திங்கள் அல்லவா பாடல் பதிவின் போது ஜானகி பாட பாட ஸ்பீக்கரின் வழியை கேட்ட ரகுமானுக்கு அந்த குரலில் ஆத்மா அப்படியே வெளிவருவது போல இருந்ததாகவும் பதிவு செய்திருக்கிறார். 4 தலைமுறை இசையமைப்பாளர்களின் இசையில் பாடிய எஸ் ஜானகி 2K கிட்ஸ்களால் கொண்டாடப்படுகின்ற அனிருத்தின் இசையிலும் பாட தவறவில்லை. வேலையில்லா பட்டதாரி படத்தில் இடம்பெற்ற அம்மா அம்மா பாடல் மூலம் மீண்டும் ஜானகியின் குரலை கேட்கின்ற வாய்ப்பு ரசிகர்களுக்கு கிடைத்தது. வெகு நாட்கள் பாடாமல் இடைவெளி விட்டு பாடினாலும் கூட குரலில் எந்தவித நடுக்கங்களுமின்றி பாடி ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் எஸ் ஜானகி. தனது வாழ்நாள் முழுவதும் இசையை மட்டுமே தனது மூச்சாக கொண்ட ஜானகியின் பாடல்களால் தேறிய உள்ளங்களும் ஆறிய காயங்களும் எண்ணிலடங்காதவை. அந்த வகையில் தமிழ் திரை இசை பாடல்களை ஆராதிக்கின்ற உள்ளங்களின் அடியாழத்தில் எஸ் ஜானகி எனும் பெயர் எப்பொழுதும் அழுத்தமாக பதிந்தது.